என்கிற தலைப்பிலே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சபையை கட்டும் கர்த்தர். ஆமென். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 16:18. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருகிட்ட சொன்ன வார்த்தை, ஆனால் பேதுருவுக்காக சொன்ன வார்த்தை அல்ல, இது சபைக்காக சொன்ன வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஆர்சி சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வார்த்தையை அப்படியே அவங்க நம்புவாங்க. நம்பிட்டு திருச்சபைக்கு மூளைக்கல் போப்பாண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க, மேட்டானியர், ஃபாதர் அப்படின்னு நிறைய உத்தியோகஸ்தர்கள் இருப்பாங்க. அதில் திருச்சபைக்கு தலைவர் இப்போ இருக்கிற போப்பு அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லில் என்று சொல்லும்போது அருமையானவர்களே, பேதுருக்கு தேவன் கொடுத்த ரெவலேஷன். அல்லேலூயா. ரெவலேஷனில் தான் கர்த்தர் சபையை கட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு சீசர்கிட்ட கேட்குறாரு, எல்லாரும் என்னை யாருன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? சிலர் ஏலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். சரி, பரவாயில்ல, எல்லாரும் நல்லா தான் சொல்கிறாங்க. ஆனால் அது முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே தான் பேதுரு துணிஞ்சு அடிக்கிறான். நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு ஒரு ரெவலேஷனை கொடுக்குறான். உடனே இயேசு அந்த வெளிப்பாடை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த ரெவலேஷன் மேல், இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் சபையை கட்டுகிறவர் மட்டுமல்ல, சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர். கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ கட்டுகிறாள். எல்லாம் பில்டர் தான். ஜீசஸ் இஸ் அ பில்டர், அவர் டிசைபிள் இஸ் அ பில்டர், வி ஆர் ஆல் பில்டர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாருமே யாரு தான்? பில்டர், கட்டுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வீடு கட்டுறவங்க கையில் அங்கே அந்த நாட்களில் ஒரு கரண்டி இருக்கும், ஒரு சுத்தியல் இருக்கும், ஒரு தூக்கு நூல் இருக்கும், தூக்கு கட்டை. இந்த மூணை எடுத்து தான் கொத்தனாருங்க வேலைக்கு போவாங்க. இந்த மூணும் அவங்க கட்டுறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எப்படி தேவன் சபையை கட்டுறாரோ அதே போல் குடும்பத்தை கட்டுகிறார், அதே போல் தேசத்தை கட்டுகிறார். சங்கீதம் 147:2 கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை. ஜெருசலேம் ஒரு சிட்டி, ஒரு நேஷன் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு தேசம். அப்படியானால் ஆண்டவர் எதையெல்லாம் கட்டுகிறார்? சொல்லுங்கப்பா. ஏன்னா அவங்க இந்த செய்தியை 2ஆம் முறை கேட்குறாங்க, அதான் சிரிக்கிறாங்க. கர்த்தர் என்ன கேட்குறார்? என்ன கட்டுறாரு? முதல்ல வீட்டை கட்டுகிறார், தென் ஆஃப்டர் சபையை கட்டுகிறார், தேசத்தை கட்டுகிறார்.
அல்லேலூயா. நம்ம எல்லாம் பில்டர் அப்படின்னு சொன்னேன். நம்மளும் அவரோட சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஒரு நல்ல என்ஜினியர். பிளான்லேயே வீட்டை கட்டிடுவார். கட்டிட்டு சொல்லுவார், பிளான் போட்டு சொல்லுவார், இந்த இருக்குது உங்கள் வீடு. இப்போ எதில் இருக்குது? இது பிளான் பேப்பரில் இருக்குது. இதுதான் உங்கள் வீடு, இதுதான் பெட்ரூமு, இதுதான் கிச்சன், இதுதான் ஹாலு, இதுதான் உங்கள் வராண்டா. இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிடுவார். ஏற்கனவே அவர் கட்டிட்டார், பிளானில் கட்டிட்டார். இனி எழுத்தின்படி கட்டணும். குழியை தோண்டி கல்லை போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு கட்டணும். ஆகவே ஆண்டவர் கட்டுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பிள்ளைகளையும் பில்டராக வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் வீடு கட்டி விலைக்கு விற்கிற பில்டராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் சொந்த வீட்டை கட்டுற பில்டர் நீங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். பில்டரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோதான் பில்டரா? இது வெறும் ஒல்டர். நம்ம we are all பில்டர். ஆமென். கல்யாணம் ஆனவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோ, என்னடா இது வரையும் ரொம்ப போச்சு. இந்த பேச்சை இப்போ போய் எடுக்காதீங்க பாஸ்டர் அப்படிங்கிறீங்க. என்னப்பா? ஆமாம், கல்யாணம் ஆனவங்க எல்லாமே பில்டர் தான். அல்லேலூயா. ஏன்னா குடும்பத்தை கட்டுகிற பில்டர். வைஸ் உமன் பில்ட் ஃபேமிலி. அல்லேலூயா. வைஸ் மேன் பில்ட் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ஆங்கில பிரசங்கி பெண், அவங்க மெசேஜ் நீங்கள் இதில் இருக்கும், கேட்கலாம் நீங்கள். 2 நிமிஷம் தான் இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பிரியா அப்ரஹாம். வைஸ் உமன் பில்ட் அ ஹவுஸ், பட் வைஸ் மேன் பில்ட் ஹிஸ் வைஃப். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாருமே கட்டுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எல்லாருமே யார் தான்? கட்டுகிறவர்கள், மேஸ்திரி. we are all யார்? மேசன். ஒரு குடும்ப தலைவி வீட்டை கட்டுகிற மேஸ்திரி. அல்லேலூயா. ஆமென். ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தை கட்டுகிற, சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. மேசன், மேஸ்திரி, கொத்தனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கொத்தனார், நாத்தனார் அப்படிங்கிற மாதிரி கொத்தனார். ஒரு பாஸ்டர் சபையை ஆண்டவரோடு இணைந்து கட்டுகிற ஒரு மேசன். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாபில் இருந்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு நீங்கள் ஒரு பில்டர். நீங்கள் we are all பில்டர். நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறோம், அவரோட சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் முதல்ல நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அது குடும்பம்னா நம்ம தனி மனிதனையும் சேர்த்து சொல்கிறேன். குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து தான் குடும்பம். ஆகவே தேவன் ஒரு குடும்பத்தை கட்டுறதுல ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு தேவன் அவருக்கு அடுத்து எதிர்பார்க்கிறது ஒரு பெண்ணை எதிர்பார்க்கிறார். வைசுவன், புத்தியுள்ள ஞானமுள்ள ஸ்திரியை எதிர்பார்க்கிறார். அந்த ஞானமுள்ள ஸ்திரீயினுடைய கைகளினால் வீடு என்ன செய்யப்படும்? கட்டப்படும். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் புத்தி இல்லாத பெண்ணினாலே வீடு என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். ஆகவே தேவன் குடும்பத்தை கட்டும்போது ஒரு குடும்ப தலைவனையும் ஒரு குடும்ப தலைவியையும் சார்ந்து தான் கட்டுவார். நீங்களும் வெளியே போங்க, நான் போய் வீட்டை கட்ட போறேன்னு சொல்ல மாட்டார். நம்மளை வச்சு தான் கட்டுவார். எப்படி ஒரு என்ஜினியர் பிளான் பண்ணுறார், ப்ளூ பிரிண்ட் போடுறார், போட்டு கொடுக்குறார், இதாங்க உங்கள் பில்டிங். உடனே அடுத்து நம்ம யாரை தேடுவோம்? நீங்கள் வீடை கட்டினது இல்லையா? கொத்தனாரை தேடுவோம். கான்ட்ராக்டர் அவர் வருவார். ஓகே, உங்கள் இது வீட்டு பிளாட் எங்கே இருக்குது? ஓகே, இத்தனை லோடு செங்கல், இத்தனை லோடு மணல், இத்தனை சிமெண்ட் எல்லாம் ஓகே. இப்போ அவர் அடுத்த வேலையை ஆரம்பிப்பார். இப்போ கான்ட்ராக்டர் அடுத்து என்ன வேலை யாரை தேடுவார்? கொத்தனாரை தேடுவார். கொத்தனாரை கொண்டு காட்டுவார். இதுதான் ஒர்க் சைட்டு,
இதில் நீங்கள் இந்த பிளான் இருக்குது, இந்த பிளான் படி நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிங்க. ஆமாம், கொத்தனார் இப்போ யாரை தேடுவார்? சித்தாள் நல்லா நிமித்திக்கிட்டு திரிகிற நிமிந்தாள் இவங்களை தேடுவார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வீடு கட்டுறது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்க. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார், என்ஜினியருக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த வீட்டினுடைய உரிமையாளர். நம்ம அவரை விட்டுட்டு எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டோம். முதல்ல அவரை கொண்டு வரணும். யார? வீட்டின் உரிமையாளருடைய மனதிலே வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அல்லேலூயா. அந்த எண்ணம் தான் எங்கே போகிறது சொல்லுங்க? இன்ஜினியர் இடத்துல போகிறது. அந்த இன்ஜினியர் யாருக்கிட்ட வராரு? கான்ட்ராக்டர் வராரு. கான்ட்ராக்டர் யாருக்கிட்ட வராரு? கொத்தனார் யாருக்கிட்ட வராரு? சித்தாள் யாருக்கிட்ட வராரு? நிமிந்தாளுக்கிட்டயா? சரி, ஓகே. இப்படி தான் இணைந்து கட்டக்கூடியது தான் ஒரு கட்டடம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோல சேர்ந்து கட்டக்கூடியது தான் ஒரு குடும்பம். அல்லேலூயா. ஆமென். சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பார்த்தியா உன் பிள்ளை செஞ்சிருக்கிற வேலையை பாருமா, உன் பிள்ளை என்ன வேலை செஞ்சிருக்கான் பார்த்தியா அப்படின்னு யார்கிட்ட சொல்றது? மனைவி கிட்ட சொல்றது. ஏன்னா இவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். உன் பிள்ளை படிச்சானா? உன் பிள்ளை ஹோம்ஒர்க் எழுதினானா? உன் பிள்ளை வாங்கிட்டு வந்திருக்கிற மார்க்க பாரு அப்படின்னு சொல்றது. இங்கதான் டிவிஷன் உண்டாகுது. குடும்பம் என்பது சேர்ந்து கட்டப்படக்கூடியது. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேன் ஈ ராட்டை உண்டாக்குறது தாங்க. நீங்கள் எங்கேயாவது தேன் எடுத்து அந்த ராட்டை மட்டும் பாருங்கள். தேன் ராட்டு இருக்குல்ல, தேன் ராட்டை பாருங்கள். முதல்ல ஒரு ராட்டை உண்டாக்கணும். அது என்ன தெரியுமா? அந்த இவ்வளோன்னு இருக்கும், சின்னதாக மாடல். நீங்கள் அந்த தேன் கூட எடுத்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பெரிய ராட்டு கட்டும். அந்த ராட்டில் உள்ள பல அறைகள் இருக்கும். அந்த அறைகள் எந்த என்ஜினியரும் மெஷர்மெண்ட் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். அந்த அளவுக்கு அந்த அறைகளை எப்படி கட்டுதுன்னே தெரியாது. ஒரு தூக்கணாங்குருவி கட்டுற கூட ஒரு கூட்டை எந்த இன்ஜினியராலும் என்ன செய்ய முடியாது, கெட்டவே முடியாது. தேவன் இன்னொன்று பாருங்க, சிட்டுக்குருவிகள் இலையை பின்னி கட்டும். 2 இலையை பின்னும். அதுக்கு ஒரு பசை இருக்கிறது, பின்னும். பின்னி அதில் கூட்டை உண்டாக்கி முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிட்டு கூட்டிகிட்டு போவோம். சாலமன் சொல்லும்போது வினோதமானவைகளை சிலந்தி அப்படின்னு சொல்கிறான். இந்த சிலந்தி பாருங்க, நான் எங்கள் வீட்டில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிக்கிறது என் வேலை பாருங்க. மறுநாள் தண்ணி ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கோம். போக விடாது. 2 செடியை தாண்டி உள்ளே போக விடாது. ஒரு நைட்டில் இந்த மூலையிலிருந்து தன் வாயிலிருந்து சுரக்கிற ஒருவித பசையை கொண்டு போய் அங்கே கொண்டு எப்படி கட்டிச்சு, இப்படி போட்டு அப்புறம் டிசைன் போட்டு, இதெல்லாம் வினோதமானவைகள். இவைகளுக்கும் தேவன் என்ன கொடுக்குறாரு? ஆச்சரியமா இருக்கும். அதுவும் பாருங்க, சில நேரம் அந்த தண்ணி அந்த அப்படியே தள்ளி விட்டுட்டு மறுநாள் அந்த இடத்துல கட்டிக்கிட்டு இருக்கும். தேவன் எப்படி தான் இதுக்கெல்லாம், அதான் அது சொல்கிறான், சாலமன் சொல்கிறான், அது அரசர்களுடைய அரண்மனையில் போய் கூட கட்டிக்கிட்டு இருக்குமா. இங்கே ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துருப்பார். அப்புறம் இந்த மாதிரி டேபிள் ஃபேனெல்லாம் இருக்காது அந்த காலத்தில். அதுக்காக வெஞ்சாமரம் வீசிக்கிட்டு இருப்பாங்க. 2-4 லேடி என்ன பண்ணுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, ஒன்று விளக்கு மாற்ற எடுத்து வெஞ்சாமரம் வீசுவேன். விளக்கு மாற்ற அந்த மாதிரி வீசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் இப்போ அப்போ தான் ராஜாவுக்கு ஏற்கனவே இந்த ராஜா ரொம்ப ட்ரெஸ் ஓவராக பண்ணியிருப்பாரா. அவர் அந்த அலங்காரமெல்லாம் போட்டு அவரால் இருக்க முடியாது. அதனால் வெஞ்சாமரம் வீசிக்கிட்டு இங்கே இருப்பாங்க. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கூலாக சிலந்தி இருக்கும். இது எப்படி மேலே போய் கட்டிச்சு, எங்கே கட்டுமான பொருள் எங்கேருந்து கொண்டு போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஞானம் உள்ளவைகள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இதுக்கெல்லாம் தேவன் ஞானத்தை கொடுத்தாருன்னா இன்னும் இந்த அமேசிங். அதான் முதல்ல இந்த டிஸ்கவரிங்கிற சேனலில் இந்த வைல்டு
வெறும் வைல்டு தானே. அப்போ ஒரு பிரபலமான ஒரு சேனல் இருக்கும் பாருங்க, நேஷ்னல் ஜியோகிராஃபியில். அதில் இன்னொன்று இருக்கும். ஆமாம், ஏதோ ஒன்று. ஆனால் அதில் போய் இந்த ஒவ்வொருடைய மிருகங்களுடைய பிறப்பிடம், வாழ்வு, அது இறைய பிடிக்கிறது, அது வாழ்விடத்தை உண்டாக்குறதெல்லாம் காட்டுவான் பாருங்கள். அந்த காலத்தில் அது ரொம்ப பிரபலமான சேனலாக இருந்தது. அது எனக்கன்பானவர்களே, தேவன் எல்லாத்துக்குமே ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் இதை விட தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த மிருகம், பிராணி, வண்டு இதெல்லாம் அது முயற்சினால தான் வீட்டை கட்டிக்கணும். அதுக்கு தேவன் உதவுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் திமிங்கலத்துக்கு மட்டும் உதவுவாரான். திமிங்கலத்தை விளையாடுறதுக்காக ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் பூல் உண்டாக்கி வச்சுருக்காரு. அதுதான் கடல். அதில் திமிங்கலத்தை விட்டு விளையாடுறத பார்த்து ரசிக்கிறாரு. அது ஒரு நேரத்துக்கு 5 டன்னு வேணுமா சாப்பாடு. இது என்ன பண்ணுமா? ஆண்டவரை பார்க்குமா. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுமா? தேவனை நோக்கி பார்க்கும். ஆமென். தேவன் கையை திறக்க அவைகள் வாங்கி கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமாம். இதெல்லாம் பண்ணாலும் மனிதனுக்கு தேவன் அவன் வீட்டை கட்டுவதற்கு, அவன் வாழ்க்கையை கட்டுவதற்கு ரொம்ப சப்போர்ட் பண்றார். இதுக்கு இவ்வளவுதான் இல்லையாவா? ஹல்லேலூயா. அவனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அவனுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு கர்த்தர் துணை நிற்கிறார். ஒவ்வொரு ஸ்டேஜில் எல்கேஜி, ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி போகிறான், அப்புறம் 10th போகிறான். டென்ஷனான 10th முடிச்சுட்டு அதை விட டென்ஷனான 12th போகிறான். இப்போ நீட்டு, அப்புறம் என்ட்ரன்ஸ் எல்லாமே போட்டு அவங்கள குழப்பி அவங்களுக்கு பேடன் மேலே பேடம் கொடுத்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் அதை கட்டுறதுக்கு, அவங்க வாழ்க்கையை கட்டுவதற்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவன் குடும்பத்தை கட்டுகிறார், கர்த்தர் சபையை கட்டுகிறார், கர்த்தர் தேசத்தை கட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ என்ன அப்படின்னா, அவரால் தனியாக எதையுமே கட்டுறதில்லை, அவரால் கட்டவும் முடியாது. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை அவர் கட்ட வேண்டுமானால் ஒரு குடும்பம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆமென். ஒரு தேசத்தை கர்த்தர் கட்ட வேண்டுமானால் தேச தலைவர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும். ஒரு சபையை கர்த்தர் கட்ட வேண்டுமானால் சபையில் உள்ள மக்கள் ஆண்டவருக்கு உதவி செய்யணும். அப்புறம் என்ன உதவி செய்யணும்னா, அவருடைய விருப்பத்தை ரிசீவ் பண்ணணும். உங்க குடும்பத்திலே தேவனுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்கள் ரிசீவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க சபையிலே தேவனுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு விசுவாசிகள் ஒரு ஆமென் ரிசீவராக இருக்க வேண்டும். அதுபோல தேசத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தேச தலைவர்கள் ஆமென் ரிசீவராக இருக்க வேண்டும். இப்ப கர்த்தருக்கு இப்படி இருந்துட்டா, கர்த்தருக்கு வீட்டையோ குடும்பத்தையோ தேசத்தையோ கட்டுறது ரொம்ப ஈஸியா போயிடும், ரொம்ப ஈஸியா போயிடும். ஏன்னா அவரா வந்து வீட்டை கட்ட முடியாது, அவரா இறங்கி வந்து சபையை கட்ட முடியாது. அதற்கு தான் எப்படி ஒரு ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒரு எண்ணம் பிறக்கிறது, அது இன்ஜினியர்கிட்ட போகிறது, அதன் பிறகு கான்ட்ராக்டர் வருகிறது, அதன் பிறகு கொத்தனார்கிட்ட போகிறது. இப்படி கட்டுகிறவர்கள் அநேகரா இருந்தாலும் அந்த பிளான் வந்து ஒரு மனிதனிடத்திலிருந்து தோன்றுகிறது. ஆமென் சொல்லுங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற பிளான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப அவர்கிட்ட இருந்து பிளான் வருகிறது, அதை கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்றவங்க நம்ம. ஹல்லேலூயா. தேவன் மனிதனை சுய சித்தமுள்ளவனாய் படைத்தபடியினால அவனுடைய சம்மதம் இல்லாம அவர் அவனுடைய வாழ்க்கையில என்டராக முடியாது. ஹல்லேலூயா. உங்க விருப்பம் இல்லாம, உங்க அனுமதி இல்லாம சாத்தானும் உள்ள வர முடியாது, கர்த்தரும் உள்ள வர முடியாது.
நான் சொல்றேன், சாத்தானே உள்ள வர முடியாதுன்னா அவனை விட எவ்வளவு ஜெண்டில் மேல் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தர் கட்டுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம உதவி செய்யணும், நம்ம இசைந்து கொடுக்க வேண்டும், நம்ம ஆமென் சொல்ல வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் கட்டுறாரு அப்படின்னா, இடிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறதுனால தான் கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சத்துரு அதை செய்தான், சத்துரு அதை செய்தான். பாருங்க, ஒரு வீட்டு எஜமா தன்னுடைய நிலத்தில் கோதுமையை விதைத்திருக்கிறான். ஆனால் அவன் தூங்கும் போது சத்துரு போய் என்ன செஞ்சிட்டானாம்? களையை விதைச்சிட்டான். பார்த்தா கோதுமை வளர வேண்டிய இடத்துல என்ன வளருது? களை வளருது. என்னடாச்சு அப்படின்னு பார்த்தா அவன் சொல்றான், சத்துரு அதை செய்தான். இவன் விதைக்கிறவன் மட்டும் இல்ல, சத்துரு இடிக்கிறவனும் கூட. சத்துரு யாரு? ஆமென். களையை விதைக்கிறவன் மட்டுமல்ல, தீமையை விதைக்கிறவன் மட்டுமல்ல, இடிக்கிறவன், இடிச்சு விட்டுருவான். அதனாலதான் ஆண்டவர் கட்டுகிறவராகவே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் இடிக்கிறத கர்த்தர் என்ன செய்யறாரு? கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் முதல் வாரத்தில் சொன்னேன் பாருங்க, தாவீதனுடைய வாழ்க்கையை சத்துரு இடிச்சு போட்டான், ஆனா கர்த்தர் அழகா கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. கட்டி எழுப்பிட்டு சொன்னாரு, தாவீது ஒரு பயங்கரமான கொலைகாரன், ஒரு கொள்ளைக்காரன், அப்புறம் ஒரு விபச்சாரக்காரன், இப்படியெல்லாம் அவன் வாழ்க்கை இடிபட்டு கிடந்தது. ஆனால் தாவீது தேவனிடத்திலே மனம் திரும்பின போது கர்த்தர் அவன் வாழ்க்கையை அழகாய் கட்டி எழுப்பினார். இப்ப சொல்றாரு, ஒன்று அப்போஸ்தலர் 13:22, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சத்துரு இடிக்கும் போது, அந்த மனிதன் மனம் திரும்பும் போது, தான் சாத்தானால் இடிக்கப்படுகிறேன் என்பதை உணரும் போது, கர்த்தரிடத்துல வரும்போது கர்த்தர் அழகாய் கட்டி எழுப்பி விடுறாரு. அவன் இடிச்சது தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுவாரு? கட்டி எழுப்பிடுவாரு. ஹல்லேலூயா, ஆமென். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், கட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்னு விசுவாசத்தோட நம்முடைய வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சில பகுதிகள் இடிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த பகுதி இடிஞ்சிருக்கோ அதை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தோன்னா கர்த்தர் அதை நேர்த்தியாக கட்டி எழுப்பிடுவார். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் அந்த வீடு கட்டுறவங்க பாருங்க, கட்டிட்டு இடிக்கிறாங்க. எப்படின்னா நல்லா தான் கட்டியிருப்பேன், இங்கே கிச்சன் இருக்கும், இங்கே பாத்ரூம் இருக்கும், அங்கே ஹால் இருக்கும். எவனாவது ஒருத்தன் உள்ளே வருவான். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லாத வீடே இருக்காது. ஆமாம், பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன சரியில்லை உங்கள் வீட்டுக்கு? வாஸ்து சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும்? இங்கிட்டுமா இருக்கிற பாத்ரூமை அங்கிட்டு மாற வை, கிச்சனை பார்த்து வை, நல்லா இருக்கும். பாத்ரூம் வாசல் எந்த பக்கம் திருப்பி வை அப்படின்னு டைவர்ஷன் பண்ணி விட்டுறான். நிறைய பேர் இன்னைக்கு கட்டிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இதே மாதிரி வஞ்சக ஆலோசனைகளை பிசாசு கொடுத்து நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இடித்து விடுகிறான். ஆனா ஒண்ணு, கர்த்தர் அதை கட்டி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சபையை கட்டுகிறார் என்று நம்ம பார்த்தோம். ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க, என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த கட்டுறதை எப்படி கட்டுறாரு பாருங்க. 147:2 சங்கீதம், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார்,
துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி சபையை கட்டுறார்னா, சாத்தானால சிதறடிக்கப்பட்டு சாத்தானால துரத்தப்பட்டு கிடக்கிற மக்களை கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. அதான் போன வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் நாங்கள் தியானித்தோம். அன்பின் கயிறுகளினாலே கர்த்தர் அநேகரை என்ன செய்கிறாரு? இழுக்கிறார். அல்லேலூயா. எப்படி கட்டுறாரு? கூட்டி சேர்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:5 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 5வது வசனம். இருக்கிறேன், நல்லா கவனிங்க. நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஹல்லேலூயா. உன்னை மேற்கிலும் இருந்து என்ன செய்வேன்? கூட்டி சேர்ப்பேன். கர்த்தர் எப்படி சபையை கட்டுறார்னா, ஆங்காங்கே இருக்கிற மக்களை கூட்டி சேர்க்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் சேர்க்கிறவர், ஆனா சத்துரு சிதறடிக்கிறவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? சிதறடிப்பான். ஆனா கர்த்தர் சேர்ப்பாரு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பாருங்க. மீகா 2 அதிகாரம், மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலிலே மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். கர்த்தர் சொல்றாரு சபைக்கு, நான் நிச்சயமாய் கூட்டுவேன், நிச்சயமாய் சேர்ப்பேன். வாசிப்பா, ஏக கூட்டு. ஒழுங்கா வாசிங்க முதல்ல இருந்து. நிச்சயமாய் கூட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். அப்புறம் போஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் சபையை கட்டுறாரு. எப்படி கட்டுறாரு பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு? நிச்சயமாய் கூட்டுவேன், நிச்சயமாய் சேர்ப்பேன், ஏக கூட்டமாக்குவேன். ஹல்லேலூயா. இத கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இதை செய்யும் போது அடுத்த அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய், நல்ல கவனிங்க, ஜன திரட்சினாலே இரைச்சல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் 3 காரியத்தை சொல்றாரு. நிச்சயமாய் கூட்டுவேன், நிச்சயமாய் சேர்ப்பேன், ஏக கூட்டமாக்குவேன். கர்த்தர் நம்ம சபையை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாய் கூட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க, கூட்டுவேன், நிச்சயமாய் சேர்ப்பேன். இதுதான் எழுப்புதல். இந்த பின்மாரியை தான் இன்றைக்கு தேசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தருகிற ஒரு ரிவைவலை நாம் சந்திக்க போகிறோம். அப்ப என்ன நடக்குமா? தன் தொழுவத்திற்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இரைச்சல் உண்டாகும். ஒரு இரைச்சல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெருமழையில் இன்னைக்கு பிசாசு கரைச்சல் உண்டாக பார்ப்பான் சபையில. எதையாவது பண்ணி
கரைச்சலை உண்டாக்க பார்ப்பான். நான் சொல்றேன், கரைச்சலை உண்டாக்குற கிரியைகளை கர்த்தர் கட்டி இரைச்சலை உண்டாக்குவார். நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாவது 4 பேரை கெடுத்து சபையை உடைக்கலான்னு பிசாசு பிளான் பண்ணுவான். பிசாசுனுடைய வேலை உடைப்பதும் இடிப்பதும் அழிப்பதும். அதனாலதான் இயேசு யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும். இன்னைக்கு சபை சரித்திரத்துல சபையை இடிக்கிறதுக்கு எத்தனை பேர் பிளான் பண்ணாங்க, ஆனா அவங்கள இடிஞ்சு போனாங்க. அல்லேலூயா, ஆமென். தத்துவ ஞானி வால்டேர் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு ஒரு தத்துவ புத்தகத்தை எழுதிட்டு அவன் சொன்னான், இனி பைபிளை மியூசியத்தில் தான் தேடுவாங்க, என்னுடைய புத்தகம் எல்லாருடைய கண்ணையும் திறக்கும் அப்படின்னா. ஆனால் கடைசியில் பைத்தியக்காரனாய் செத்து போனான். இப்போ அவன் புத்தகத்தை தான் மியூசியத்தில் தேடுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வேதம், இன்றைக்கும் வேதம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தின் விற்பனையை முறியடிக்க இதுவரை எந்த புத்தகமும் இல்லை. அல்லேலூயா. ஹாரி பாட்டர் என்கிற ஒரு நாவல் வந்துச்சு, ஆனால் வேத புத்தகத்தை தடுக்க, இதை இடிக்க யாராலும் முடியலை. அவனுடைய வீடு இருந்த ஜெனீவாவில் பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் கர்த்தருடைய சபையை தொடக்கூட முடியாது. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, நம்முடைய பிரதமர் 10 வருஷமாக இருந்து என்னெல்லாமோ பண்ணிட்டாருங்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனால் சபைகிட்ட மட்டும் நெருங்க முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேலே கட்டுவேன். அவர் கட்டுறவர் அவரு. அதனால எந்த பாதாள வாசல்களும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன். அல்லேலூயா. நீங்க சர்ச் ஹிஸ்டரியில் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ அதிகாரங்கள் இந்த சபைக்கு விரோதமாக எழும்பின போதும் அதை சபையை ஒன்றுமே செய்ய முடியலை, இனியும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் கட்டுகிறவர். ஒரு கரையம்புத்தை இடித்து போட்டு மறுநாள் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இடிச்சிங்களோ அவ்வளோ கட்டியிருக்கோம். அல்லேலூயா, ஆமென். சும்மா அப்படி காலில் ஏற்றி விட்டுட்டு போங்க, கரையம்புத்தை பார்த்து இப்படி ஏற்றி விட்டுட்டு போங்க, புத்து கீழே விழும், கரையான் சும்மா இருக்காது. அது எதில் எப்படி தான் மண்ணை குலைக்குதுன்னு தெரியாது. நம்ம சாந்து குலைக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்படுறோம். தண்ணி எங்கே இருந்தால் அதை பிடிச்சி, அப்புறம் மம்படியை வச்சு குலைச்சி, காலை வச்சு மிதித்து, இந்த மண்ணு சாந்து குலைக்கிறத சொல்கிறேன். நான் இருந்த ஊரில் மண்ணு சாந்து வச்சு தான் வீடெல்லாம் கட்டுவாங்க. அப்போ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கரையான் ரொம்ப கில்லாடியாக இருக்குது. நான் இந்த பிள்ளைங்க வந்து வியாழக்கிழமை நைட்டில் இந்த நம்ம வாலிப பிள்ளைங்க பாயை விரிச்சிட்டு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தா அவ்வளோத்தையும் கரையான், அவ்வளவு செத்த பைய கரையான் அவ்வளவா இருக்குது. அப்புறம் அதெல்லாம் ஒதுக்கி பண்ண இதை போட்டு இந்த கரையானுக்குள்ள பவரை பாருங்கள். நான் சொல்கிறேன், ஒரு கரையானே தான் இடித்ததை, எவனாவது இடித்ததை கட்டுமானா நம்மளால் கட்ட முடியுமா, முடியாதா என்ன? அல்லேலூயா. நம்முடைய தேவனால் கட்ட முடியாதா என்ன? அவர் சொல்றாரு, நான் என் சபையை பணியும், കർത്താവ് പറയുന്നു എൻ്റെ സഭയെ ഞാൻ പണിയും. ഹല്ലേലൂയ. நான் கட்டுவேன். நான் எதெல்லாம் கர்த்தர் கட்டுறாரோ அதையெல்லாம் பாதாள வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் கட்டின பெரிய ரோம சாம்ராஜ்யம், அப்புறம் 7 அதிசயங்களை ஒன்று கட்டாம நேபுகாத்நேச்சார் கட்டாம பாருங்க. என்னது? பாபிலோன். அவன் சொன்னான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அந்த பாபிலோன்ல ஒரு அதிசயம் என்னது? ஆமா, மரத்துல தொங்குற பழத்தை பார்ப்போம், ஆனா ஒரு தோட்டமே தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி எல்லாம் கட்டுனா அதுக்கு எப்படி தண்ணி கொண்டு வந்தான்? மின்சார மோட்டார் இல்லாத காலத்துல. இப்பன்னா மோட்டரை போட்டு எவ்வளவு ஏற்றிடலாம்.
ஆனால் அந்த தொங்கு தோட்டத்துக்கு எப்படி தண்ணியை கொண்டு போனாங்கிறது அதுதான் உலக. இப்படிப்பட்ட பெரிய பெரிய சாம்ராஜ்யமே விழுந்து போயிற்று. பெரிய பெரிய சாம்ராஜ்யம் எகிப்து, சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம். ஒருவேளை அவன் இஸ்ரவேல் மக்களை வச்சு கட்டின பிரமிடு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு எகிப்தையும் இஸ்ரவேல் விரல விட்டு கண்ணில் விரல விட்டு அடிப்படுவான். ஒரு சின்ன நாடு கிட்ட எந்த நாடும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த நாடோட கர்த்தர் இருக்கிறாரு. அந்த இஸ்ரேல் வெறும் 95 லட்சம், 1 கோடி கூட இல்லை ஜனம். அவ்வளவு குறுகிய கொஞ்ச ஜனத்தை வைத்து உலகத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு ஞானமும் திறமையும் அந்த ஜனத்துக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் அந்த தேசத்தை கர்த்தர் கட்டுறாரு. கர்த்தர் கட்டும் போது எவனும் என்ன செய்ய முடியாது, இடிக்க முடியாது. போன அக்டோபர் 7 அந்த ஹமாஸினுடைய அட்டாக் பயங்கரமா இருந்தது. இன்னைக்கு வர அக்டோபர் 7 என்னாச்சு, இன்னைக்குள்ள தேதி என்னாச்சு, இன்னைக்கு வர இஸ்ரவேல உலக நாடுகள் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க. அவர் பெஞ்சமின் நேதன்யாகு சொல்றாரு, அமலேக்கை வானத்தின் கீழிராதபடிக்கு நாசம் பண்ணாம விட மாட்டேன். அமெரிக்கா கெஞ்சி பார்க்குது, எல்லா நாடுகளும் கெஞ்சி பார்க்குது. இப்ப ஈரானுடைய பிரதமர் அதிபர் இப்ராஹிம் ரைசியுடைய மரணத்தை மொசாட்டு தான் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மொசாட்னா உலகத்தில் ஈ, எறும்பு, காற்று புக முடியாத இடத்திலையும் இஸ்ரவேலின் உளவுத்துறை உள்ளே நுழைந்து விடும். நம்ம உளவுத்துறை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலேயே அதுக்கு ஈடு இணையா எந்த சக்தியும் இல்லைன்னு எல்லாவனும் சொல்றான். இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? அன்றைக்கு யாக்கோபு போராடி ஜெபித்து அவன் உடைந்து போன வாழ்க்கையை ஒத்துக்கிட்டான் பாருங்க. ரா முழுவதும் ஜெபிக்கிறான், ஹோல் நைட்டு ரா முழுவதும் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, பொழுது விடுகிறது, என்னை போக விடு. அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. கர்த்தர் கேட்கிறாரு, உன்னுடைய பெயர் என்ன? இங்கதான் பில்டிங் வேலை நடக்குது. ஹல்லேலூயா. தேவன் சில நேரம் ஒரு மனிதனை தனியா என்கவுண்டர் பண்ணுவாரு. என்கவுண்டரை சுட்டு கொண்டு போறேன்னு நினைச்சிடாதீங்க, குறுக்கிடுவார் வாழ்க்கையில. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறுக்கிடும் போது அங்கே மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். ரா முழுவதும் ஆமென் ஒரு மனிதனாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். என்னைக்காவது அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? கர்த்தர் கட்டுறதுக்கு உங்களை விட்டு கொடுத்திருக்கீங்களா? ஒருத்தன் ஜெபிக்கிறான், என்னை என் வாழ்க்கையில பலவித இடிபாடு ஆண்டவரே, ஏற்கனவே அண்ணனை என்ன செஞ்சுவிட்டேன், ஏமாத்தி அங்க கொஞ்சம் இடிபாடு, மாமனை ஏமாத்தி அங்க கொஞ்சம் இடிபாடு. ஆமென். அப்புறம் வாழ்க்கையில இவனுக்கு வந்த இடிபாடு, இவனா இழுத்துக்கிட்ட இடிபாடு, ராகேலுக்கு குறி வச்சு லேயால் கிடைச்ச இடிபாடு, இத்தனை இடிபாடுல சிக்கி வரும்போதுதான் இங்க ஒரு என்கவுண்டர் தேவைப்படுகிறது. நான் சொல்றேன், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு என்கவுண்டர் வேணும். உன்னுடைய உடைந்த வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவதற்கு தேவன் குறுக்கிடுகிற நேரம்தான் என்கவுண்டர். ஹல்லேலூயா. உடைந்த பகுதியை கர்த்தர் கட்டி எழுப்புவதற்கு தேவன் குறுக்கிடுகிற ஒரு நேரம். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? என் பேர் யாக்கோபு. ஓஹோ, ஏமாற்றுக்காரன் நீதானா? தட்டி வீழ்த்துகிறவன் நீதானா? உன் பேரை நான் மாத்துறேன்னு சொல்லி இஸ்ரவேல் என்று மாத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று மாற்றினார். அன்றைக்கு கட்டப்பட்ட இஸ்ரேல் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு 60 லட்சம் யூதர்களை, கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணி பாருங்க. நம்முடைய விருதுநகர் மாவட்டம் முழுவதும் இருக்கிற மக்கள் தொகை 23 லட்சம். ஆனால் ஒரு ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று இந்த இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் என்னும் நாடே இருக்க கூடாது என்று வேறறுத்தான்.
அரபு நாடுகள் 33 நாடுகளும் ஒரு சின்ன நாட்டுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை உலக வரைபடத்தில் இருந்து நீக்கி விடுவோம் என்று சூழ்நிலைத்தார்கள். ஆனால் சொல்றேன், இன்னைக்கு வர அந்த இஸ்ரவேலை தொடவே முடியல. ஏன்னா கர்த்தர் கட்டுகிற ஒரு தேசம். அல்லேலூயா. கர்த்தர் கட்டுனார்னா எவனும் இடிக்கவே முடியாது. அதை தான் நானும் சொல்றேன். ஒரு இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் அப்படி பாதுகாப்பாரானால், தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையை என் ஆண்டவர் எப்படி பாதுகாப்பார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்படிதான் கர்த்தர் கட்டுறாரு. அன்றைக்கு யாக்கோபினுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்ட போது ஒரு தேசம் உருவாயிற்று. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய வாழ்க்கையை பிதா கட்டி எழுப்பும் போது திருச்சபை உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு இஸ்ரவேல் பிறந்துச்சோ அன்னையிலிருந்து இஸ்ரவேலுக்கு எதிரிகள். 1947 ஆண்டு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. 47 48 அன்றிலிருந்து பக்கத்தில் உள்ள நாடுகள், லெபனான், துருக்கி, எல்லா நாடுகளும் இன்றைக்கு வரை எதிராக தான் இருக்கிறது. ஆனால் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள், ஆனால் உன்னை, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்றேன், அதே மாதிரி தான் சபை. சபை பிறந்த நாள் தான் பெந்தகோஸ்தே. அல்லேலூயா. போன வாரம் பெரிய பெந்தகோஸ்தே பெருவிழா வச்சுருந்தாங்க. அதில் என்ன ஒரு 10 நிமிஷம் பேச கொண்டிருந்தாங்க பாருங்க, பெல் விழாவில். பெந்தகோஸ்தே என்றால் என்னன்னு ஒரு 7 காரியங்களை பேசினேன். பெந்தகோஸ்தே சபையின் பிறந்த நாள். சபையின் பிறந்த நாள் தான் பெந்தகோஸ்தே. கொஞ்சம் நல்ல ஒரு பெந்தகோஸ்தே அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபை என்னைக்கு பிறந்துச்சோ, கெட்டப்பட்டுச்சோ, அன்னையில இருந்து சாத்தான் சபையை இடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா இடிக்க முடியல, கர்த்தர் கெட்டிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். 2000 வருஷத்துல கிறிஸ்துவுக்கு பிறகு 34 33 அல்லது 33 அல்லது 34 முதல் சபை உருவாயிற்று. அன்றிலிருந்து இந்த சபை பலரால் இடிக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சபையை கட்டுகிறவர். இதுவரை உலகம் முழுவதும் சபைகள் பெருகிக்கிட்டே தான் இருக்க ஒழிய சபைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் இல்லை. ஆமென். இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, ஹல்லேலூயா, நடக்குது. அன்னையிலிருந்து இன்னை வர சபை பாதுகாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆமென், நான் சபையை கட்டுவேன். துரத்துண்ட இஸ்ரவேலெல்லாம் என்ன பண்ணுவேன்? கூட்டுவேன். நிச்சயமாய் என்ன பண்ணுவேன்? சேர்ப்பேன், ஏக கூட்டமாக்குவேன். ஹல்லேலூயா. இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு சாத்தான். பாப்பா இடிச்சு விடுறேன் பாரு, 4 பேரை இடிச்சு விடுறேன் பாருமா. நீங்களா கூட்ட போறீங்க ஆண்டவரே, உங்கள் சபையிலேருந்து 4 பேரை இடிக்க பாரு. நானும் 36 வருஷமாக சபை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். பிசாசு இடித்து தான் பார்க்குறான். ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் கட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் கட்டுவார் அவர் சபையை. ஆமென். இந்த கல்லின் மேல் நான் கட்டுவேன். I will build the church. நம்மெல்லாம் ஒரு வேலைக்காரங்க தான். அல்லேலூயா. இது நான் கட்டுற சபை கிடையாது, இது கர்த்தருடைய சபை. இந்த இடமும் என் பேர்ல கிடையாது. ஹல்லேலூயா.
இது கர்த்தருடைய சபை, பிலாங் டு காட். இங்க இருக்கிற விசுவாசிகளாகிய நீங்கள் கர்த்தரால் கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இத்தனை வருஷமா இன்னைக்கு சில விசுவாசிகள் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? என் பிரசங்கத்தை கேட்டு ரசிச்சுக்கிட்டா இருக்கிறீங்க? நோ. ஹல்லேலூயா. ஐ அம் நாட் a good preacher. ஹல்லேலூயா. கர்த்தர் சபையில ஒருத்தனை கொண்டு வந்து வச்சிட்டார்னா எவனும் இடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்லலாம், இவர் நாட் குட் பாஸ்டர், his preaching is not good preaching, his message is not good message. ஓகே, ஆனா கர்த்தர் இஸ் குட். ஆமென் சொல்லுங்க. ஆமென். God is good. எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப காட பாக்குறீங்களா, வேற எதையாவது பாக்குறீங்களா? இங்க ஒரு லைட் வந்து போட்டா பிளிங் ஆகிட்டு இருக்கு, கெட்டு போச்சு. ஓ, அதையே பார்த்துக்கிட்டு இந்த லைட் என்ன கெட்டு போச்சு. ஓ, நாட் குட் லேம்ப். இந்த ஃபேன் இந்த டைம் வந்து 12:15 காட்டுதுன்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? நாட் குட் கிளாக். இதெல்லாம் ரொம்ப வேகமாக அடிக்குது இந்த ஃபேனு. பக்கத்தில் வச்சு அப்படி தான் அடிக்கும். ஓ, இது நாட் குட் ஃபேன். இதை பார்க்குறீங்களா? கர்த்தர் கட்டுறாரியா? ரலிலியா சொல்லுங்க. அதனால சாத்தான் இடிக்க மாட்டான்னு நான் சொல்லலை. அது அவன் வேலை, இது அவர் வேலை. ஆனால் என்ன பாடுனீங்க? அதை கொஞ்சம் ஸ்கேல் இறக்கி எடுத்திருந்தா எல்லாரும் பாடிருக்கலாம். சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா. லூயா. பாதாளம் தோற்குமே. ஆமென். ஆமாம். பில்டிங் போய்கிட்டே இருக்கும்போது பில்டிங் அடிக்கிறதுக்கு கீழே 2 செங்கலை உருவிட்டா போதும். அப்படி பிசாசு உருவி பார்ப்பான். நானும் 36 வருஷமாக பார்த்துருக்கிறேன். ஆனால் அவருடைய சபையை யாரும் இடிக்கவும் முடியாது, யாரும் உடைக்கவும் முடியாது. ஏன்னா கட்டுறவர் அவரு. ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் என்னோட சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரிப்போர்ட் பண்ணுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரிப்போர்ட்னா அறிக்கை கொடுக்குறது. இப்போ VBS அறிக்கை அப்படின்னு கொடுப்பாங்கல்ல. அப்போ இந்த வடபட்டி நேற்று VBS நடந்தது. 5 டீச்சர்ஸ் வந்து உதவி செஞ்சாங்க, 2 ஹெல்ப்பர்ஸ் வந்திருந்தாங்க. பாஸ்லம்மா அவருடைய மகனும் ஹெல்ப்பராக இருந்தாங்க. நான் வந்து சூப்பரண்டெண்டிங்காக இருந்தேன். நான் சூப்பரண்டெண்டிங்காக இருந்து இடையில வந்துட்டேன், ஸ்டொமக் பெயின் வந்துட்டேன். இப்படி ஒரு இது வந்து ரிப்போர்ட், இது வந்து அறிக்கை. நான் சொல்கிறது ரிப்போர்ட், நீங்கள் நினைக்கிற ரிப்போர்ட் கிடையாது. நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம், அவர் சப்போர்ட் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். மழை நீரும் பெய்யும் பெய்யும், வறண்ட நம் வாழ்வெல்லாம் செழிப்பாய் மாறும். பரவாயில்ல, கரெக்ட் ஸ்கேல்ல பாடுறீங்களே. எல்லாம் செழிப்பாய் மாறும், உள்ளங்கை மேகத்தை காட்டுவார், ஊற்றுவார், காட்டுவார், ஊற்றுவார், வற்றாத நீரூற்றாய் காற்றுவார் சபையை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் கட்டுறாரு. இன்னொன்று சொல்ல போனால், நான் ஒரு வேலைக்காரன் தான், ஒரு ஜஸ்ட் நாட் அ மினிஸ்டர், ஜஸ்ட் அ ஒர்க்கர். ஹல்லேலூயா. அதனால் எத்தனை முறை இடித்தாலும் அவர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பார், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் அவருடைய சபையை கட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பார். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை எனக்கு சொல்ல முடியலை. அது மெசேஜ் ஏதோ வேறு ரூட்டில் போயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை யாரும் இடிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர் கர்த்தர், உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர், உங்கள் சபையை கட்டுகிறவர் கர்த்தர். நாம் அவரோட இணைந்து கட்டப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம், அதை மட்டும் நம்ம வாசிட்டு முடிக்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம் 5வது வசனம்.
வேகமாய் ஒரே ஒரு வசனம், ஒரு நிமிஷம் தான். 1 பேதுரு 2:5 வசனம் எடுக்கல. ரொம்ப ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஓ ஹல்லேலூயா! சபை மக்களே, நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஓ சொல்லுங்க, நான் கட்டப்பட்டு வர்றேன். ஆமென் சொல்லுங்க, நான் கட்டப்பட்டு வர்றேன். எப்படி கட்டப்பட்டு வரீங்க? ஜீவனுள்ள கற்களை போல மாளிகையா கர்த்தர் கட்டுறாரு. ஹல்லேலூயா! எவனோ வசந்த மாளிகையை கட்டி வச்சான், இன்னைக்கு கர்த்தர் ஆவிக்குரிய மாளிகையை கட்டுறாரு. ஹல்லேலூயா! ஆமென். ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, 2 பக்கத்திலையும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா! ஆமென். அந்த வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. நீங்க கட்டப்பட்டு பெருகிக்கிட்டே இருப்பீங்க, வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. ஆமென். ஏன்னா கற்றவர் கர்த்தர். ஹல்லேலூயா! உங்க குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர். இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பெண்களை உள்ள கொண்டு வராரு. நல்ல பெண்களை, மருமக்களை தந்து உங்கள் குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா! நல்ல புதிய உறவுகளை தந்து உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். நல்ல விசுவாசிகளை தந்து இந்த சபையை கர்த்தர் கட்டுவார். நல்ல உடன் ஊழியர்களை கர்த்தர் தந்து இந்த சபையை கட்டுவார். மாளிகையா எழும்பும். ஹல்லேலூயா! ஜெபம் பண்ண போறோம். தகப்பனே, நீர் என் குடும்பத்தை கட்டுகிறவர், எங்கள் தேசத்தை கட்டுகிறவர், எங்கள் சபையை கட்டுகிறவர். ஹல்லேலூயா! நாங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அதற்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறீர். நன்றி அப்பா. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. என்னமோடு இணைச்சு கட்டிக்கிட்டு வரீங்களாப்பா. எத்தனை முறை பிசாசு என்னை இடிக்க பார்த்தாலும் ஹல்லேலூயா, நான் இடிந்து போகல ஆண்டவரே. சத்துருவே, நான் வீழ்ந்து போவேன் என்று நினைத்தாயோ? நான் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் என் ஆண்டவர் என்னை சுற்றிலும். ஓ கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்களுடைய பிசினஸை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்க தொழிலை கர்த்தர் கட்டி எழுப்புவார். இஸ்ரவேலை கட்டுவித்த ராகேலை போல, ரூத்தை போல புதிய உறவுகளை தந்து கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா! இமை பொழுதும் நீ கைவிட மாட்டீ, ஒரு நாளும் விட்டு விலகிட மாட்டீ. இமை பொழுதும் ஒரு நாளும் விட்டு விலகிட மாட்டீ. நீ கையில் விடா கண்மலையே, நித்தமும் காப்பவரே. கைவிட கண்மலையே, நித்தமும் காப்பவரே. என்னை கைவிட மாட்டீ. சபையை விசுவாச குடும்பங்களை கைவிட மாட்டீ. பொழுதும் என்னை கைவிட மாட்டீ. ஒரு நாளும் விலகிட மாட்டீ. ஆமென், ஆமென். உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கல்லாம்